வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். பிஜிடிஆர்பி தமிழ் என்றாலே உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும் வள்ளுவர் வாசகர் வட்டம். வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் மொழி வரலாறிலிருந்து படைப்பாற்றல் வரைக்கும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், அதாவது ரெக்கார்டடு வீடியோ மெட்டீரியல், சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் டிஆர்பி தமிழ் இனியா கண்ணன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வரும். அப்படி வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டால் 11 யூனிட்டுக்கும் வீடியோ உங்களுக்கு அனுப்பி விடுறோம். யாராச்சும் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுறோம். அடுத்தது 10ஆம் தேதியிலேருந்து புது டெஸ்ட் பேட்ச் பல தடவை நான் சொல்லியிருக்கேன். அந்த 11 வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நாங்கள் வைக்கக்கூடிய டெஸ்ட் எழுதினாலே நீங்கள் வேலைக்கு போயிடலாம். கிட்டத்தட்ட 10,000 கொஸ்டின்ஸ் பக்கமாக பாருங்கள். லாஸ்ட்டு வீடியோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருப்பேன். அந்த அளவுக்கு டெப்த்தாக வீடியோ இருக்கும். கொஸ்டின்ஸும் ஸ்டாண்டர்டு. ஜஸ்ட்டு 3000 ரூபீஸ் தான் டெஸ்ட்டு சீரியஸ்க்கு. ஃபுல் டெஸ்ட்டே கிட்டத்தட்ட 20 டெஸ்ட்டு கொடுப்போம். 10,000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வரும். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க 90254 20905 6381 780 347. இது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் வாரத்தில் 4 நாள் நடக்கும். உங்களுக்கு கிளாஸ் வரணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் பார்த்துட்டே ஜாயின் பண்ணிடலாம், லைவ் கிளாஸ் பார்த்துட்டு. சரி, இப்போ நாம் சிறுகதை, உரைநடை, திறனாய்வு, கட்டுரை, உணர்ச்சிகள், கற்பனை, வடிவம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம். உரைநடையும் திறனாய்வும் ஏற்கனவே சில வீடியோக்களில் நான் பேசியிருக்கேன். இதில் ஜஸ்ட்டு அதில் இல்லாதது மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது சிறுகதை இதெல்லாம் ஏற்கனவே நடத்தியிருக்கேன். ஆனால் படைப்பாற்றலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் இருக்கும். இப்போ சிறுகதை எழுதும் ஆசிரியர் எண்ணி துணியும் வண்ணம் சிறுகதை எவ்வாறு வேண்டுமானாலும் அமையலாம்னு சொன்னது H.E. பேட்ஸ். பல பறவைகளும் ஒரு கூட்டமாக சேர்ந்து பறப்பது போன்றது புதினம். ஒரு பறவை மட்டும் தனித்து பறப்பது போன்றது சிறுகதை. இப்படி சொன்னவர் பாலச்சந்திரன். சிறுகதை பற்றி பாலச்சந்திரனின் மதிப்பீடு தனிமரம். சிறுகதையானது அரை மணி நேரம் முதல் 2 மணி நேரத்திற்குள் படித்து முடித்துவிடக்கூடியதாய் அமைய வேண்டும் என்றவர் எட்கர் ஆலன் போ. சிறுகதையில் அடிக்கடி இடம் பெறக்கூடாதவை நீண்ட உரையாடல் மற்றும் வர்ணனை. சிறுகதை எழுவதற்கு உரிய ஸ்டீவன்சன் குறிப்பிடும் வகைகள்: கருவால் வந்த கதை, குணச்சித்திரத்தால் வந்த கதை, உணர்ச்சியால் வந்த கதை. நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் மனித உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளித்த சிறுகதை ஆசிரியர் புதுமை பித்தன். சிறுகதையின் முதல் வாக்கியம் படிப்பவன் கவனத்தை இழுத்து பிடிக்கவில்லையாயின் அக்கதை பயனற்றது, பயனற்ற ஒரு சொல்லும் கூட கதையில் இடம்பெறக்கூடாது என்றவர் எட்கர் ஆலன் போ. சிறுகதை என்பது தற்காலத்தில் எழுந்த மேல்நாட்டு சரக்கு என்றவர் புதுமை பித்தன். சிறுகதையின் கருப்பொருள் சிறுகதைக்கு உரிய வரம்புக்குள்ளேயே விளக்கமாகவும் சிறப்பாகவும் அமைய வேண்டும். ஒரே நோக்கம், ஒரே குறிக்கோள் கொண்டதாக இருக்க வேண்டும்.
என்றவர் ஹட்சன். ஒரு துப்பாக்கி சுவற்றில் மாட்டியிருக்கிறது என்று தொடங்கினால் கதை முடிவதற்குள் அது வெடித்துவிட வேண்டும் என்று சிறுகதைக்கு விளக்கம் தந்தவர் எட்கர் ஆலன் போ. சிறுகதை என்பது அரை மணி முதல் ஒரு மணிக்குள் படித்துவிடக்கூடிய அளவுள்ள உரைநடையில் அமைந்த கதையாகும் என்றவர் மு. வரதராசன். பிரபஞ்சன் கதைகளில் பாடுபொருள் பெண்ணுரிமை. பாரதியார் தாகூர் கதைகளை மொழிபெயர்த்தார். பேய் ஓடி போச்சு, விருத்தாச்சலம், ஜங்ஷன் இவைகள் அண்ணா எழுதிய சிறுகதைகள். சிறுகதையின் பொருளும் நோக்கமும் எவையாக இருப்பினும் அதன் இயல்பு மட்டும் ஒரு வகையில் உறுதியாக அமைய வேண்டும் என்றவர் சு. பாலசுந்தரன். புதுமைப்பித்தன் பொன்னகரம் என்ற சிறுகதையில் வாசகரோடு பேசிக்கொண்டே கதையை தொடங்குகிறார். சிறுகதையின் நோக்கு நிலையானது தன்மை நோக்கு நிலை, ஆசிரியர் நோக்கு நிலை, படற்கை நோக்கு நிலை. புதுமைப்பித்தன் செல்லம்மாள் என்ற சிறுகதை முன்னோக்கு உத்தியில் சொல்லப்பட்டது. ஒரே மூச்சில் படித்து முடித்ததற்குரிய கதையே சிறுகதை என்றவர் ஹட்சன். ஜெயகாந்தனை பாத்திர பிதா என்று அழைப்பர். ஒருவன் உள்ளத்தில் நன்மை உணர்விற்கும் தீமை உணர்விற்கும் ஏற்படும் போராட்டத்தை குறிப்பது முரண். சிறுகதையின் ஒருமைப்பாடு குறிப்பிடுவது தூண்டுணர்ச்சி, செயல் நோக்கம், செயல். சிறுகதையின் வகைகள்: கதைக்கோப்பு கதை, பாத்திர படைப்பு கதை, உணர்ச்சி பதிவு கதை. உணவின் சிறப்பை ஒட்டியே சிறுகதையே சிறந்தது என்றவர் எட்கர் ஆலன் போ. சிறுகதை குதிரை பந்தயம் போல் தொடக்கமும் முடிவும் சுவை மிக்கனதாகவும் இருத்தல் வேண்டும் என்றவர் செட்ஜ்விக். தந்தியைக் கண்டு எல்லாரும் இடிந்து உட்கார்ந்து போனோம் என்று ஆரம்பிக்கும் சிறுகதை விடியுமா கூப்பா ராஜகோபாலன். ஆண் பெண் உறவுகளில் எழும் சிக்கல்களை எழுதுவதில் கூப்பா ராஜகோபாலன் வல்லவர். போல என்பதை போன்று என்று எழுதுவதில் வல்லவர் மௌனி. பிரச்சனைகள் தீர்வதில்லை, மேலும் மேலும் பிரச்சனைகளை உற்பத்தி செய்வதே வாழ்க்கை என்றவர் ஜெயகாந்தன். புதுமைப்பித்தனின் கடைசி கதை கயிற்று இரவு. அன்றாட வாழ்க்கையில் வேதனை குரலை மறந்து சிரிப்பதற்கு புதுமைப்பித்தன் கதை சொன்னாரே தவிர வேதனையை நீக்கும் மார்க்கத்தை சொல்லவில்லை என்றவர் ரகுநாதன். கற்பனை நீக்கிய காப்பிய வரலாறு எத்தகையதோ அதுபோல புதுமைப்பித்தனை நீக்கிய சிறுகதை என்றவர் க. சிவத்தம்பி. வித்தன் வர்க்க பேதங்களை கண்டித்தவர் என்றவர் சிவத்தம்பி. என் கதைகளின் பொதுத்தன்மை நம்பிக்கை வறட்சி என்றவர் புதுமைப்பித்தன். சிறுகதையின் தொடக்க புள்ளிகள் ஆலன் போ மற்றும் ஓ. ஹென்றி. சிறந்த வடிவம் கொண்ட சிறுகதைக்கு முன்னோடி ஆண்டன் செகாவ். ரயில்வே ஸ்தானம் என்ற சிறுகதையே முக்கியமான முதல் சிறுகதை
என்றவர் பாரதியார். தமிழ் சிறுகதையில் மலர்ச்சிக்கு களம் அமைத்தது மணிக்கொடி. புதுமைப்பித்தனின் முதல் சிறுகதை சாளரம். புதுமைப்பித்தனின் பொன்னகர கதையின் கதாபாத்திரம் அம்மாளு. வாவேசு ஐயர் கதைகளில் சிறுகதையின் பின்னணியை அறிமுகம் செய்வதாக அமைவது சூசிகை. தமிழ் சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர். கல்கி சிறுகதைகளில் அடங்காத ஒன்று டனாய்க்கன் கோட்டை. தமிழ்நாட்டின் வெள்ளி முளைப்பு என்றழைக்கப்பட்டது மணிக்கொடி. புதுமைப்பித்தனின் சாப விமோசனத்தில் மனப்போராட்ட கதாபாத்திரங்கள் பொருந்தாத ஒன்று எதுனா, அதாவது புதுமைப்பித்தனின் சாப விமோசனத்தில் மனப்போராட்ட கதாபாத்திரங்கள் அகலிகை, சீதை, கௌதமர். புதுமைப்பித்தன் திருநெல்வேலி சைவ வேளாளர் பேச்சு தமிழும், ஜானகிராமன் தஞ்சாவூர் பிராமண வாழ்க்கையையும், சுந்தர ராமசாமி கன்னியாகுமரி மாவட்ட தமிழையும் சிறுகதைகளில் பயன்படுத்தியவர்கள். சிறுகதை அமுக்கப்பட்ட மனிதனின் அல்லது மக்களின் குரல் என்றவர் பிராங்க் ஓ கொனார். ஆண் பெண் உறவு இவரது கதைகளில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. கூப்பா ராஜகோபாலன். மிருதுவான பாதையில், மிருதுவான பாஷையில் கம்பீரமான உணர்ச்சியை வர்ணிப்பதில் ராஜகோபாலன் தனிப்பட்ட கலைஞன் என்பார் வா ராமசாமி. தமிழ்கதையின் திருமூலர் என்றழைக்கப்படுபவர் மௌனி. மனவெழுச்சிகளை கூறும் லாசா ராமாமிர்தத்தின் சிறுகதைகள் தரங்கிணி, பார்க்கடல், காயத்ரி இதழ்கள். அடிச்சாரை சொல்லியழு என்பது PS ராமையாவின் கதைகளில் ஒன்று. நகைச்சுவையை அடிப்படையாக கொண்டு சிறுகதை எழுதியவர்கள் SVV துமிலன், நாடோடி. ஜெயகாந்தனின் சிறுகதைகள் கண்ணம்மா, போர்வை, சாளரம். புதுமைப்பித்தனின் அன்று இரவு என்னும் சிறுகதை மாணிக்கவாசகரை பற்றியது. வீராசாமி செட்டியாரின் வினோதரச மஞ்சரி தமிழ் புலவர்கள் வாழ்வில் நடந்த சம்பவங்கள் பற்றியதாகும். குசியர் குட்டி கதைகளோடு தொடர்புடையவர் மாதவையா. வாவேசு ஐயரின் குலத்தங்கரை அரசமர கதாபாத்திரம் நாகராஜன், ருக்குமணி. வரதராஜுலு தமிழ்நாடு பத்திரிகை, திருவிகா தேசபக்தன் பத்திரிகை, சொக்கலிங்கம் காந்தி, கணேசன் சங்கு. கல்வி இயற்றிய சிறுகதை தொகுதிகள் ஒற்றை ரோஜா, மாடத்தேவன் சுனை, கணையாளியின் கனவு. கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் சிறுகதையின் சிறப்பின்மைக்கு காரணமாக கூறப்படுவது உருவ அமைப்பு. கல்கியின் கதைகளின் உத்திகளையும் பரப்பையும் கொண்டு மதிப்பிடும் பொழுது கல்கியே தமிழின் சிறுகதையின் தந்தை என கூறுதல் தவறு ஆகாது என்றவர் சிதம்பரநாதன். நினைவோட்ட உத்தியை கொண்டு சிறுகதையை முதலில் எழுதத் தொடங்கியவர் புதுமைப்பித்தன். ஒரு நேர்கோட்டுக்குள் விழாத மேதா விலாசம் கொண்டவர் புதுமைப்பித்தன் என்றவர் தே.பொ.மீ. கூபாரா கதைகள் விடியுமா, அடிமறந்தால் ஆழம், அர்ச்சனை, ரூபாய். மிருதுவான பாஷையில் கம்பீரமான உணர்ச்சியை வர்ணிப்பதில் ராஜகோபாலன் தனிப்பட்ட கலைஞன் என்றவர் வா ரா. கூனி சுந்தரி, முகுந்தன், அரியா குழந்தை, தேவானை ராஜாஜியின் சிறுகதைகள்.
குழந்தைகளுக்கு இது ஒரு கதை, ஆனால் பெரியவர்களுக்கு பெர்லின் பிரச்சனை என சிறுகதையை போற்றியவர் ராஜாஜி. வாழ்வின் வெறுப்பினாலும் காதல் தோல்வியினாலும் கதாநாயகர்கள் காதல் பித்து கொண்டு கண்மூடித்தனமான சங்கீதத்தில் ஆழ்ந்து பேய் நடனமாடுவது மௌனியின் கதைகளில் காணலாம் என்றவர் வள்ளிக்கண்ணன். வார்த்தைகளுக்குள் அடைபட மறுக்கிற விஷயங்களை வார்த்தைகளில் அமைத்து சொல்லுகிற பணியில் மௌனி பிரமாதமாக வெற்றி பெற்றிருக்கிறார் என்றவர் கானா சுப்பிரமணியம். இன்டீரியர் மேனலாக் உத்தி கவிதையை பழிக்கும் சுவையுடன் வரும் ஓமை பிரயோகம் இவரது பண்புகளில் ஒன்று. லா சா ராமாமிர்தம். இதில் பார்த்திங்கன்னா சிறுகதை நான் பாலசுந்தரன், ஞானசம்பந்தன், அப்புறம் தாயே ஞானமூர்த்தி, மூவா புத்தகம், வள்ளிக்கண்ணனது, அப்புறம் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் சிவத்தம்பி, அதிலிருந்தெல்லாம் எடுத்திருக்கேன். அடுத்தது உரைநடை. உரைநடை ஏற்கனவே நடத்திட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்கில் சொல்லிடுறேன். தமிழில் உரைநடை இலக்கியமாக தோன்றியது 19ஆம் நூற்றாண்டு. உரைநடை ஐரோப்பியர் காலத்திலே வந்துடுச்சு, இருந்தாலும் இலக்கியமாக தோன்றியது எப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு. டிஆர்பியில் கேட்டால் அப்படி தான் போடணும். பாரதிக்கு பின் உரைநடை என்ற நூலினுடைய ஆசிரியர் வள்ளிக்கண்ணன். ஆங்கிலத்தில் உரைநடையை அழைக்கும் விதம் ப்ரோசோடி. உரைநடையினுடைய பாகுபாடுகள் 8 என பிரித்தவர் வள்ளிக்கண்ணன். ஒரு கருத்தை சொல்லும்போது அதன் கண் விவாதங்களை எழுப்பி கருத்தை அமைப்பது அளவை உரைநடை. தீயினால் சுட்ட புண் ஆறும், நாவினால் சுட்டவுடு ஆறாது என தெளிவாக இயம்புவது விளக்க உரைநடை. கிழட்டு துருக்க பிச்சைக்காரன் தாடி மிகவும் நரைத்து விட்டது, மேலே அழுக்கு பிடித்த கந்தை, கையையும் காலையும் மூப்பு, கால் காய்த்து போன கால் என மகா மசானம் கதையில் புதுமைப்பித்தன் சொல்றது வர்ணனை உரைநடை. நாடக உரைநடை. நாடகத்தில் பாத்திரங்கள் பேசிக்கொள்வது, இடையிடையே ஆசிரியர் பேசுவது ஜெயகாந்தன், அண்ணா உரைநடையில் காணலாம். பெரிய புராணத்தில் முதல் பாட்டு உலகெல்லாம் என தொடங்குகிறது. இந்த முதல் சொல்லாகிய உலகு என்பதற்கு திருவிக 10 பக்க அளவில் விளக்கம் எழுதியது சிந்தனை உரைநடை. ஒவ்வொரு கலைக்கும் வடிவம் உண்டு, பொருள் உண்டு. இலக்கிய கலைக்கும் வடிவமும் பொருளும் பல வகையாக உண்டு சொன்னது மூவா. அடுத்தது கட்டுரை. கட்டுரைக்கு முன்னாடி திறனாய்வு பார்த்தரலாம். திறனாய்வும் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு, சில முக்கியமானது மட்டும் சொல்லிடுறேன். திறனாய்வு கலையினுடைய முன்னோடினா முத்துசிவன் தான். அவருடைய என்னென்ன நூல்கள்னா அசலும் நகலும், அசோகவனம், காவிய ரசனை, இதெல்லாம் முத்துசிவனுடைய திறனாய்வு நூல்கள். தமிழகத்தில் திறனாய்வு திலகமாக திகழ்பவர் யாருன்னா VRM செட்டியார். புதிய நூல்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், இதுவரை அதிகம் பேசப்படாதவற்றை நீங்கள் பேசுங்கள்னு திறனாய்வாளர்களுக்கு சொன்னது மால்கம் கவுலே.
தீசு நடராசனுடைய ஐ இன் இல் என முப்பெரும் பகுப்புகளாக வகைப்படுத்தி காட்டுவது வரலாற்றியல் திறனாய்வு. தந்தை மீதான மகளுக்குரிய பாலியல் வேட்கை உணர்வு எலக்ட்ரா மன உணர்வு. தாய் மீதான மகனுக்குரிய பாலியல் வேட்கை உணர்வு ஒட்டிப்பஸ் மன உணர்வு. உளவியல் பகுப்பாய்வை அமைப்பியலில் மிக தீவிரமாக பின்பற்றியவர் லகான். இதெல்லாம் புதுசாக இருக்குது, இதெல்லாம் படிச்சுக்குங்க. தமிழில் நனவோடை ஊத்தி கதைக்கு சிறந்த உதாரணம் ஜீவனாம்சம். தீசு நடராசனின் தொல்படிவங்கள் என்னன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலை பற்றி அவர் சொல்லலை. புதை வடிவமும் புற வடிவமும் மொழியியல் திறனாய்வு. பிரசித்தி பெற்ற நனவோடை ஊத்தி நாவல் யூலிசெஸ். ஊதெங்கும் விசப்புகை வானமெங்கும் எஃகு தெருவெங்கும் பிணமாலை. நான் பிச்சமூர்த்தியினுடைய இந்த பாடல் புறநிலைக்கு எடுத்துக்காட்டு. திறனாய்வு ஒரு கலையினது நுண்ணறிவு கொண்டு உணர்ந்து அதன் தரத்தை மதிப்பீடு செய்வதுன்னு சொன்னது வின்செஸ்டர். எஸ் வையாபுரி பிள்ளை தமது காவியகாலம் என்ற நூலில் சிலப்பதிகாரத்தை திறனாய்வு செய்து குறை சொல்லியிருக்காரு. அது முக்கியம். பெரிய புராணம் அது வறுக்கத்தக்க கதைகளை உடையதுன்னு வையாபுரி பிள்ளை பயன்பாட்டு கோட்பாடு முறையில் சொல்லியிருக்காரு. விநாயகனை போற்றினால் 3 தமிழும் கிடைக்கும் என்பது தெய்வீக அகத்தெழுச்சி. வியஞ்ச கொள்கை என்பது உணர்ச்சி கொள்கை. உச்சிதினை முகந்தால் மனது உன்மத்த மாகுமதி என்று பாடிய பாரதியினுடைய கொள்கை உணர்ச்சி கொள்கை. இலக்கிய கொள்கைகளில் பயன்பாட்டு முறையில் அமைந்த கொள்கை சமுதாய கொள்கை. கலைக்காகவே என்பது முருகியல் கொள்கை. கலை மக்களுக்காகவே என்பது சமுதாய கொள்கை. பாரதிதாசனின் புரட்சி கொள்கை சமுதாய கொள்கை. இருட்டறையில் உள்ளதடா உலகம் சமுதாய கொள்கை. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நாம் பார்க்க இருக்கிறது கட்டுரை. கட்டுரை சிலபஸில் இருக்குது. இப்போ நான் இதெல்லாம் மேக்சிமம் நம் பாலசுந்தரம் புக்கு, இலக்கிய கலை, ஞானசம்பந்தன், தாய ஞானமூர்த்தி, பாலசுந்தரம், மூவா, வள்ளிக்கண்ணன், ரகுநாதன், அரங்க சுப்பையா இவங்க புத்தகத்தில் இருந்தால் நான் விளக்கி நான் சொல்கிறேன். கட்டுரையை பகுப்பாய்வுக்கான ஒரு வடிவம் என்று குறிப்பிட்டவர் சிவத்தம்பி. ஒரு பொருள் பற்றி சிந்தித்தவற்றை ஒழுங்குபடுத்தி எழுதுவதே கட்டுரை என்றவர் சொக்கலிங்கம். ஆங்கிலத்தில் எஸ்ஸே, ஆர்டிகல், ஃபீச்சர், ரைட்டிங் என நுண்ணியதாக வேறுபடுத்துவற்றை தமிழில் இன்னும் வேறுபடுத்தி சுட்டுவதில்லை என்றவர் சிவத்தம்பி. ஆங்கிலத்தில் கட்டுரைக்கு எஸ்ஸே, ஆர்டிக்கல் அப்படிலாம் சொல்கிறாங்க, தமிழில் கிடையாதுன்னு சிவத்தம்பி சொல்கிறாரு. பொதுவாக தமிழில் முக்கியத்துவம் பெறும் கட்டுரை வடிவம் தர்க்க கட்டுரை. கட்டுரையானது சிதறுண்ட சிந்தனை என்றவர் பேக்கன். உள்ளத்தின் போக்கும்படி அமைவதே கட்டுரை, அதன் கண் முறையும் ஒழுங்கும் அமைந்திருக்காது.
ஜான்சன். கட்டுரை பொருளை மேம்போக்காக கூறுவதாகும், அதை எழுதுவது மிகவும் எளிது. சொன்னது கிராஃபே. சுருக்கம் ஒரு சிறந்த கட்டுரையின் இன்றியமையாத இயல்பு. கட்டுரை அடிப்படையில் தற்சார்பு உடையதாக இருக்க வேண்டும். கட்டுரை எழுதுவதின் கட்டுரை எழுதுவதோடு ஆளுமையோடு தொடர்புடையது என்றவர் சிவத்தம்பி. கட்டுரை கோவை என்ற நூலின் ஆசிரியர் செல்வநாயகம். அடுத்தது உணர்ச்சிகள். உணர்ச்சிகளை தொல்காப்பியர் மெய்ப்பாடு அப்படின்னு சொல்கிறாரு. செய்யத்தக்கனவும் நீக்கத்தக்கனவும் அறிந்து ஒழுகும் ஒழுக்கம் வரைவு. வெறுதல் இதனை துணுக்கு என்பர். என் மகன் என் கண் என் உயிர் எல்லா உயிர்கட்கும் நன்மகன் இந்த நாடு இரவாமை நய என்றால். எவர்கூற்று? தசரதன். உணர்ச்சிகளுக்காக சொன்னது. வின்செஸ்டர் குறிப்பிடும் உணர்ச்சிகளின் வகைகள் 5. இலக்கியத்திற்கு இன்றியமையாத உறுப்புகள் உணர்ச்சி, கற்பனை, வடிவம். 3மே முக்கியம். இலக்கியத்திற்கு இன்றியமையாத உறுப்பு. செந்தார் பைங்கிலி முன்கை ஏந்தி இன்று வதல் உதைமோ சென்றினோ தளர்த்தன என்று தலைவி கூற்றாக அகநானூற்றில் உணர்ச்சி பொங்க பாடியவர் மருதன் இளநாகனார். வாயில் தோன்றி வாழ்த்தி நின்று நின்னும் நின் மலையும் பாடா இன்னாது என கபிலர் புறநானூற்றில் யாரை பார்த்து பாடினார்னா பேகன் கண்ணகியை கைப்பிடித்து ஓடிவிட்ட பேகன். சிலப்பதிகார கண்ணகி இல்லை. மண்ணுதங்கும் மின்னுதங்கும் மற்றுவலாம் உதங்கும் கண் உதங்கேன் எம்மிறைவர் காதலால் பைங்கிலியே. மண்ணுதங்கும் விண்ணுதங்கும் மற்றுவலாம் உதங்கும் கண் உதங்கேன் எம் இறைவர் காதலால் பைங்கிலியேன்னு உணர்ச்சி பொங்க பாடியவர் தாயுமானவர். உன்னுடைய பரிசில் வேண்டா, அவற்றை பெற விரும்பி வரவில்லை. எமக்கு பரிசில் தர விரும்பினால் உடனே தேர்பூட்டி சென்று உன் மனைவியின் துயர் களைக. அரிசில் கிளார் பேகனை பார்த்து பாடியது. கையால் புல்லாவி செங்கழுநீர் குவளை பூனால். இந்த சிந்தாமணி பாடலில் காணப்படக்கூடிய உணர்ச்சி தகுதியான உணர்ச்சி. வெவ்வாய் ஒதிமுழவாக விழிந்தார் ஈமம் விளக்காக. இந்த சிந்தாமணி பாடலில் காணப்படக்கூடிய உணர்ச்சி ஆற்றல் மிக்க உணர்ச்சி. படிப்படியாக உணர்ச்சி வளர்ந்த பின்னரே உச்சநிலையை அடைய முடியும் என்பது தொடர்ந்த உணர்ச்சி. செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இந்த பாடலில் காணப்படக்கூடிய உணர்ச்சி ஒட்டுணர்வு உணர்ச்சி. திங்களங்கதிர் செற்றெழுப்பட்ட பங்கைய படுவத்துளை பாவாய் நங்கை என்னோடு உரையாய் நனியொல்லே இங்கன் என்றடி விழுந்திட திட்டால். இந்த சிந்தாமணி நூலில் காணப்படக்கூடிய உணர்ச்சி மிகை உணர்ச்சி. ஓர் உணர்ச்சியை எய்தியவன் அதன் அறிகுறிகள் தன் உடலின் கண் புலப்படுமாறு செய்தல் மெய்ப்பாடுன்னு சொன்னது சீற்றியனார். அனுபவத்தின் தன்மையை ஒட்டி உண்மையும் ஆழமும் வாய்ந்த உணர்ச்சிகள் தோன்றுகின்றன. அவ்வுணர்ச்சிகள் உடலின் கண் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்றவர் ஐஏ ரிச்சர்ட்ஸ். கவிதை நல்கும் உள்ளுணர்வு மறைமுகமானது,
இந்த உள்ளுணர்வினால் உடலின் கண் தோன்றும் மாற்றங்களை விட அந்த கவிதை நின்று பெறும் உணர்ச்சியினால் ஏற்படும் உடல் மாற்றங்கள் மிகுதியானவை என்றவர் கிளின்ட் புரூக்ஸ். உணர்ச்சியை வடமொழியார் என்னவென்று அழைப்பர்? ரசம். நகைனா ஹாஸ்யம், அழுகைனா கருணம், இழிவதல்னா பீபத்ஸ்வம், மதுட்கைனா அற்புதம், அச்சம்னா பயனாகம், பெருமிதம்னா வீரம், வெகுளினா ரௌத்ரம், உவகைனா ஸ்ருங்காரம். அதாவது மெய்ப்பாட்டுக்கு வடமொழியில் சொன்னது. சமய இசைப்பாடலால் எழுப்ப பெறும் உணர்ச்சி மருந்து உடல் நோயை குணப்படுத்து போல ஆன்மாவை தூய்மைப்படுத்துதுன்னு சொன்னது பிளட்டோ. தன்னல உணர்ச்சிகளும் பொறாமை, சீற்றம், வெறுப்பு போன்ற துன்ப உணர்ச்சிகள் நோயின் அறிகுறிகள் சொன்னது வின்செஸ்டர். செய்நின்றி உணர்ச்சியினை அழகாக விளக்கும் உயிரோட்டமான கதாபாத்திரங்கள் கர்ணன், கும்பகர்ணன். சிறியற் பெரினே எமக்கீயும் மன்னே பெரியற் பெரினே அவ்வை பாடலில் காணப்படுவது துன்ப உணர்ச்சி. அடுத்தது கற்பனை. கற்பனைக்கு அடிப்படையாக திகழும் களவு, உறக்க கனவு, பகல் கனவு, கற்பனை கனவு. கற்பனைக்கு அடிப்படையாக திகழும் கனவு மூவகைன்னு டாக்டர் மு வரதராசன் சொல்கிறாரு. உறக்கத்தில் கனவு, பகல் கனவு, கற்பனை கனவு. காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொல் விருந்து. திருக்குறள் கனவை பற்றி சொல்லக்கூடிய பாட்டு. கற்பனையும் சேர்த்து குழைத்து காட்டும் கலையை தான் நாம் நாடுகிறோம் சொன்னது குரோம்பி. ரிச்சர்ட்ஸ் என்ற அறிஞர் கற்பனையை உணர்த்தும் ஆங்கில சொல்லுக்கு 6 பொருளை தருகிறார். தாமரை தன்தாது ஊதி மீமிசை சாந்தின் தொடுத்த தீந்தேல். இப்பாடலில் உள்ளம் விளைந்தவாறு அமைந்த கற்பனையை கபிலர் பயன்படுத்தியுள்ளார். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் நற்றிணை. சுனையிற் சிறுநீரை எய்தா வென்றெண்ணில் பிணைமான் இனிதுண்ண வேண்டி களைமாத்தன் கள்ளத்தின் ஊச்சும் சுதன் என்ப காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. இந்த பாடலில் இடம்பெற்ற கற்பனை 5 விளக்கற்றும் பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயக்கற்றும் பார்க்கும் பசப்பு. இந்த பாடலில் கற்பனை இடம்பெறுவது திருக்குறள். உங்களை யாரோ நினைத்துதான் தும்மினீர்கள், நினைத்தவள் யார் என்று அழுதாலாம். இந்த கற்பனை பாட்டு திருக்குறள். நீயளையே சிறுபூவாய் நெடுமாலர்க்கு என் தூதாய் என்ற பாடலில் கடலை நோக்கியும் பூவை நோக்கியும் கற்பனை கலந்து பாடியவர் நம்மாழ்வார். காணமஞ்சை அவையின் முட்டை வெயிலோடு முசுவின் குருளை உருட்டும் குன்றநாடு. இந்த குறுந்தொகை பாடலில் காணப்படக்கூடிய கற்பனை படைப்பு கற்பனை. சுடர்தொடி கோமகள் சினந்தன அதனெதிர் மடத்தகையாயம் கை தொழுதா அங்கு. இந்த நற்றிணை பாடலில் காணப்படக்கூடிய கற்பனை இயைபு கற்பனை. மாய்தல் உண்மையும் பிறத்தல் உண்மையும் அறியாதோரையும் அறிய காட்டி திங்கட் புத்தேல் திரிதரும். இந்த புறநானூற்று பாடலில் காணும் கற்பனை கருத்து விளக்க கற்பனை. படைப்பாளர் காட்டும் திறமே கற்பனையாகும் என்றவர் வின்செஸ்டர். கற்பனை திறன் என்பது
புதிர்நிலை வாய்ந்ததாகவும் விளக்க இயலாதாகவும் உள்ளது. அதனுடைய விளைவுகளை கொண்டே அத்திறனை உணர முடிகிறது என்றவர் ரஸ்கின். மனப்படைப்புக்கு ஓரளவு படைக்கும் திறன் உண்டு என்று சொன்னவர் வேர்ட்ஸ்வர்த். மனப்படைப்புக்கு படைப்பாற்றல் தேவையில்லை, மனக்கண்ணால் காணும் புலன் உணர்வு பொருட்களை இன்பம் தரும் வடிவங்களாக இணைப்பது மனப்படைப்பு என்றவர் கோல்ரிட்ஜ். கற்பனை என்ற சொல் இடம்பெறும் தமிழ்நூல் திருமந்திரம். லாஸ்ட் வடிவம். இதுலேயே கற்பனையும் கொஞ்சம் கலந்து வரும். உணர்ச்சியோடு இந்த கருத்தை உணர்த்துவதற்கு வாயிலாக அமைவது வடிவம். புறநிலை வாழ்த்துக்குரிய பாடல்களில் கலிப்பா வஞ்சிப்பா இடம்பெறக்கூடாது. இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி அவ்வை பாடிய புறநானூற்றில் காணப்படுவது குறிப்பு பொருள். ஒரு பொருளுக்கோ நிகழ்ச்சிக்கோ சுவை ஊட்டுவதற்கு அதற்கு இணையான தொன்மை நிகழ்ச்சிகளை இலக்கியத்தில் அமைப்பது எதிர்முரண். கற்பனைக்கு கற்புலனே அடிப்படையானது என்பது ரஸ்கின் கொள்கை. கற்பனைக்கும் மனப்படைப்புக்கும் விளக்கம் தந்தவர் வில்லியம் டைலர். புலன் உணர்ச்சியை மனக்கண்ணில் காணும் திறனே கற்பனை என்றவர் வில்லியம் டைலர். மனக்கண்ணில் கண்ட படிமங்களை நினைவுக்கு கொண்டு வந்து இணைத்து ஒரு கவிஞனின் திறனுக்கு உள்ளது மனப்படைப்பு என்றவர் வில்லியம் டைலர். படிமங்களை மனதிற்கு கொண்டு வந்து அவற்றை இணைத்து அழகுபடுத்துவதிலும் உடைந்த உயர்ந்த படைப்பு சக்தி ஒன்று உண்டென குறிப்பிட்டவர் வேர்ட்ஸ்வர்த். கோல்ரிட்ஜ் கொள்கைப்படி கற்பனை 2 வகைப்படும். கோல்ரிட்ஜின் கூற்றுப்படி முதுநிலை கற்பனைக்கும் 2ஆம் நிலை கற்பனைக்கும் அடிப்படை புலன் உணர்வு. கண்டனன் கற்பிணி கனியை கண்களால் இப்பாடலில் காணப்படக்கூடிய வடிவம் குறிப்பு பொருள். கலையின் வடிவம் என்பது ஒருமுகமாக இயையும் முழுமை எனலாம். பழைய யாப்பு வடிவங்களுள் ஓசை நியமிக்க பாவகை கலிப்பா. தொல்காப்பியர் கற்பனையை பற்றி எந்த இயலில் கூறியுள்ளார்னா ஓமை இயல். இதுவரைக்கும் சிறுகதை, உரைநடை, திறனாய்வு, கட்டுரை, உணர்ச்சிகள், கற்பனை, வடிவம் எல்லாம் பார்த்தோம். இது வரைக்கும் 11 யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யாராவது வீடியோ வேணும் ஃபஸ்ட்லேருந்து வேணும்னா 9025420905 அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்கள், கொடுக்குறேன். எக்ஸாம் சீக்கிரம் வந்தாலும் வரும். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸும் இருக்குது. இந்த டெஸ்ட் பேட்சில் என்ன ஸ்பெஷாலிட்டினா தமிழகத்திலேருந்து பல்வேறு மாணவர்கள் எழுதுகிறாங்க. என்கிட்ட 300க்கு மேலே மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து எழுதி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் அப்ரைசல் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு பேஸ்டு டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் டெஸ்ட்டு. இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஆர்பியில் பரீட்சை வைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், பிழை இல்லாமல் எழுதலாம். அதே மாதிரி தான் நாங்கள் கூகுள் ஃபார்மில் ஆன்லைன் டெஸ்ட்டு வச்சுருந்தோம். அதை பயிற்சி பண்ணி பாருங்கள். ஒரு டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டு வேணும்னா கூட உங்களுக்கு கொடுக்குறேன், எழுதி பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணுங்கள். கொஸ்டின் மாடல் கூட உங்களுக்கு அனுப்பிவிடுறோம் எப்படின்ட்டு. எங்கள் ஸ்டூடெண்ட் எழுதின லேட்டஸ்ட்டு டெஸ்ட்டு இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி தான் உங்களுக்கு டிஆர்பியில் இது பண்ணுவாங்க. ஏன்னா டிஆர்பியில் ஆன்லைன் கிளாஸ் தான், சரி ஆன்லைன் டெஸ்ட்டு தான், அதே ஃபார்மெட்டில் தான் பண்ணுறோம். ஏன்னா ஆன்லைனில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் உங்களால் போய் டெஸ்ட்டு எழுத முடியும். கிட்டத்தட்ட நான்
ஆன்லைன் டெஸ்ட்டு உங்களுக்கு தரேன். அதுக்கு மேலேயே இருக்கும். 10,000 கொஸ்டின்ஸ் வரும். அதனால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க. வேணா ஒரு டெஸ்ட்டு படைப்பாற்றல் செவ்வாய்க்கிழமை வந்து நடக்கும். ஜஸ்ட்டு வந்து 100 ரூபீஸ் தான். கட்டி எழுதுறதுனா எழுதுங்க, எழுதி பாருங்க. 2 வீடியோ தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா சொல்லுங்கள், இந்த படைப்பாற்றல் வீடியோலாம் அனுப்பி வைக்கிறேன். 2 வீடியோ தான். அதுலேருந்து 100 கொஸ்டின்ஸ் கேட்பேன். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு.